சசிகாந்த் செந்தில் சென்னை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்திலின் உடல்நிலை மோசமடையும் நிலையில் அவர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். திருவள்ளூரில் உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள சசிகாந்த் செந்தில் சென்னை மருத்துவமனைக்கு மாற்றப்படுகிறார். தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை உடனே வழங்க வலியுறுத்தி மத்திய அரசை வலியுறுத்தி 3வது நாளாக அவர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் உண்ணாவிரதத்தை கைவிட அவர் மறுப்பு தெரிவித்ததால் தற்போது சென்னை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைப்பில் இருக்கிறார். எழில், நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதும் கூட அவர் மருத்துவர்களோட ஆலோசனையை ஏற்காமல் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் இன்று 3வது நாளாக ஈடுபட்டு வருகிறார். அவரோட உடல்நிலை இப்போ எப்படி இருக்கு? மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க? என்ன விவரம்? பிரியா, தமிழக மாணவர்களுக்கு மத்திய அரசு கல்வி நிதியை வழங்க வலியுறுத்திதான் திருவள்ளூர் எம்பி சசிகாந்த் செந்தில் கடந்த 29ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார். அவருடைய அலுவலகமான ராஜீவ் பவனில் அவர் அந்த உண்ணாவிரத்தை தனது ஆதரவாளர்களுடன் தொடங்கினார். 2வது நாளான நேற்று பல்வேறு அமைப்புகள் அவருக்கு ஆதரவு தெரிவித்தன. அதே போல அவருடைய தாய் அம்பிகாம்பாள், அதே போல அவருடைய தாய்மாமன் பரந்தாமன் உள்ளிட்டோரும் கூட அவருடைய உடல்நலம் குறித்து கேட்டறிந்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாகவும் கூட அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவருடைய உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு அவருக்கு திடீரென ரத்த அழுத்தம் அதிகமாகி திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மருத்துவர்கள் உண்ணாவிரதத்தை கைவிட வலியுறுத்தினார்கள். ஏனென்றால் ரத்த அழுத்தம் அதிகரித்து இருப்பதாகவும் உடல்நிலையை காரணம் காட்டி அவருக்கு இந்த உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ளுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியும் கூட அவர் இந்த உண்ணாவிரதத்தை தொடர்வதாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தான் 3வது நாளாக இன்றும் அவர் மருத்துவமனையில் இருந்தவாறே உண்ணாவிரதத்தில் இருந்தார். தொடர்ச்சியாக அவருடைய உடல்நலம் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றுவதற்காக மருத்துவர்கள் ஏற்பாடு செய்தனர். இருந்த போதிலும் கூட தொடர்ச்சியாக நாம் இந்த உண்ணாவிரதத்தில் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தான் அவருடைய உடல்நலத்தை காரணம் காட்டி தற்போது அவர் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். என்ற போதிலும் கூட அவர் இந்த உண்ணாவிரதத்தை தொடர்ச்சியாக இருப்பதாகவே தகவல் தெரிவித்திருக்கிறார். தற்போது அவர் உடல்நிலை மோசமடைந்திருப்பதாக மருத்துவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அவருக்கு இருதய பிரச்சனையில் உள்ள காரணத்தால் ரத்த அழுத்தம் அதிகமாகியுள்ளதால் இந்த உண்ணாவிரதத்தை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் மருத்துவர்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அவர் ஆம்புலன்ஸ் மூலமாக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மேல் சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டு வருகிறார். விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி எழில். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரதத்தை கைவிட மறுத்து தொடர்ந்து 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர் உடல்நிலை மோசமடைந்திருக்கிறது. ஏற்கனவே திருவள்ளூரில் உண்ணாவிரதம் மேற்கொண்டிருந்த அவர் நேற்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று மேலும் உடல்நிலை மோசமான காரணத்தினால் சென்னை மருத்துவமனைக்கு அவர் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே நேற்றே மருத்துவர்கள் அவரை உணவருந்த சொல்லி வலியுறுத்தினர். ஆனாலும் அதை ஏற்க மறுத்து தனது உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து 3வது நாளாக நடத்தி வருகிறார் சசிகாந்த் செந்தில். தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை உடனே வழங்க மத்திய அரசை வலியுறுத்தி 3வது நாளாக சசிகாந்த் செந்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மருத்துவமனையில் அவர் நேற்று அனுமதிக்கப்பட்ட போதிலும் உண்ணாவிரதத்தை கைவிட மறுத்து தொடர்ந்து அவர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். தற்போது அவரின் உடல்நிலை மேலும் மோசமடைந்த காரணத்தினால் திருவள்ளூரில் அவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சென்னை மருத்துவமனைக்கு அவர் உடல்நிலை காரணமாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். Let's go!